சென்னை புத்தக கண்காட்சியையொட்டி புதுயுகம் தொலைக்காட்சி நாள்தோறும் ஒரு புத்தகம் சிறப்பு அலசல் நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும் புத்தக வாசிப்பு எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு. ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றுவது புத்தக வாசிப்பு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னும் ஓரடி அதிகமாக போகணும் அப்படின்னா நடக்கத்தான் தூரம் குறையும். நமக்கு தெரியும், நடக்கத்தான் தூரம் குறையும், அப்படித்தான் படிக்கத்தான் பார்வை விரியும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுப்போம். நடக்கத்தான் தூரம் குறையும், படிக்கத்தான் பார்வை விரியும். ஆனால் ஒரு விரிந்த பார்வைக்கு, ஒரு அகன்ற ஒரு அணுகுமுறைக்கு, ஒரு விசாலமான இதயத்துக்கு நமக்கு தேவையானது புத்தக வாசிப்பு. அதனால்தான் இப்போது புதுயுகம் தொலைக்காட்சி நாள்தோறும் ஒரு புத்தக அலசலை நேயர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. சரி, இப்போது நம்ம ஒரு மங்களகரமாக தொடங்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா நமக்கு தெரியும், இப்போது மார்கழி மாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாவை நோன்பு என்பது மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக வழிமுறையாக கையாளப்பட்டு வருகிறது. அந்த வழியில் திருப்பாவை குறித்த ஒரு புத்தகத்துடன் நாம் தொடங்கலாம் என்று இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில். இந்த புத்தகம் பெயர் திருப்பாவை பாசுர விளக்கம். இது திருப்பாவை பாசுர விளக்கம். இதை எழுதியிருக்கிற ஆசிரியர் சேஷாதிரி கண்ணன் அவர்கள். இதில் என்ன ஒன்று அப்படின்னா, பொதுவாக நாம் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களில் அறிமுக எழுத்தாளர் அறிமுக நூலுடன் தொடங்குவது என்பது ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம். அவ்வப்போது எப்போதெல்லாம் அறிமுக நூல் வருகிறதோ பார்க்கலாம். அப்படி இப்போது நாம் பார்க்க இருப்பது இது ஒரு அறிமுக எழுத்தாளரின் அறிமுக நூல். அதாவது என்னென்ன, ஒரு முதல் முறையாக ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இது திருப்பாவை பாசுர விளக்கம் என்கிற இந்த சேஷாதிரி கண்ணன் அவர்கள் ஏற்கனவே பல ஆன்மீக பொது மேடைகளிலே பேசி மிகவும் பிரபலமான ஒரு நபர். நம்முடைய புதுயுகம் தொலைக்காட்சியிலே கூட அடிக்கடி நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். மிக தெளிவான ஆன்மீக விளக்கம் தருவதிலே, மிக எளிமையான தத்துவங்களை எடுத்து சொல்வதிலே மிகவும் புகழ்பெற்றவர். அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். சரிங்களா? இந்த புத்தகம் பற்றிய சில குறிப்புகளை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த புத்தகம் பெயர் திருப்பாவை பாசுர விளக்கம். இதனுடைய ஆசிரியர் திரு சேஷாதிரி கண்ணன் அவர்கள். இந்த பதிப்பகம் பெங்களூரில் இருக்குது. இந்த பதிப்பகம் பேர் புஸ்தகா டிஜிட்டல் மீடியா வெளியிட்டிருக்கிறார்கள். இதனுடைய விலை 330 ரூபாய். சரிங்களா? இனிமேல் இந்த புத்தகத்துக்குள்ளே போவோம். நம்ம ஏற்கனவே தெரியும், இதை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் இந்த புத்தகம் எதை பற்றியது அப்படின்னா திருப்பாவையினுடைய பாசுரங்களுக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல பேர் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் தெரியும், ஒவ்வொரு நாளும் ஏதான ஒரு நாளிதழில் அல்லது பல நாளிதழ்களில் திருப்பாவை பற்றிய விளக்கங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஐயா கொடுத்திருக்கிற விளக்கங்கள் மிகவும் எளிமையாக தத்துவங்களுக்கெல்லாம் மிக ஆழமான அலசலோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது. அப்படிங்கிற மிக சிறப்பான ஒரு விஷயம். இவர்களை பற்றி சொல்லுகிற போது சொல்லியிருக்காங்க, ஆசிரியர்களை பற்றி ஆசிரியர் சேஷாதிரி கண்ணன் அவர்களை பற்றி சொல்லுகிறாங்க. இவங்க இந்தியாவின் தமிழகத்தில் பிறந்து தற்போது சிங்கப்பூரில் வசித்து வருபவர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் சிங்கப்பூரில் வசித்து வரக்கூடியவர் அவ்வப்போது ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்காக இங்கே வந்து பேசிவிட்டு செல்கிறார்கள். அவர்களுடைய ஆன்மீக தத்துவங்கள் மிகவும் ஆழமானதாகவும் மிகவும் சிறப்பானதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த புத்தகத்தை தெரிய வருகிறது. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஐயாவுடைய முதல் புத்தகம் இதுதான் அப்படின்னு நம்புவதற்கே முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. ரொம்பவும் ப்ரொஃபஷனல் ரைட்டர்ஸ் எப்படி எழுதுவாங்களோ, அதுவும் தொழில்முறை எழுத்தாளர்கள் எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இதில் வெறுமனே விளக்கம் மட்டும் சொல்லிட்டு போகலை, ஒவ்வொரு பாசுரத்திலும் ஏராளமான நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லிகிட்டே இருக்காங்க. பல சம்பவங்கள், பல உதாரணங்கள், அப்புறம் தான் வாழ்க்கையில் சந்தித்த நபர்கள் பற்றியது, அப்புறம் திருக்குறளிலிருந்தும் பாரதியார் பாடல்களிலிருந்தும் ஏராளமான மேற்கோள்கள். அநேகமாக திருப்பாவையும் திருக்குறளையும் பாரதியார் பாடலையும் இணைத்து இது மாதிரியான ஒரு நல்ல ஒரு புத்தகம் சமீபத்தில் நான் படித்ததாக எனக்கு நினைவில்லை. அதனால் அந்த விதத்தில் இது மிகவும் வரவேற்கத்தகுந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல் என்று சொல்லலாம். இவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டாளுடைய அவதாரத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு தெரியும், திருப்பாவினாலே ஸ்ரீ ஆண்டாள் அருளியது தான். அப்போது கோதை நாச்சியாரின் அவதாரத்துக்கு மூல காரணம் வராக அவதாரம் என்று தொடங்கி வராக அவதார சிறப்புகளை சொல்லி ஆண்டாள் மகிமையை சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்போது மகாலட்சுமியை பார்த்து திருமால் சொன்னாராம் ஒரு முறை, தந்தை சொன்னால் கேட்காத பிள்ளைகள் தாயார் சொன்னால் கேட்பார்கள், நீ போய் உபதேசம் செய்துட்டு வா என்று சொன்னாராம். இப்படி தான் தொடங்குறாங்க. அப்படின்னா என்னென்ன நமக்கே தெரியும், பிள்ளைகள் என்ன தான் தந்தை சொன்னாலும் தந்தையினுடைய அறிவுரையிலே எப்பயுமே ஒரு கண்டிப்பு இருக்கும். பொதுவாக பல பிள்ளைகளுக்கு அது பிடிக்காது. இதே தாயார் சொன்னால் உடனடியாக கேட்டுக்கொள்வார்கள். அதனால் தாயார் சென்று உபதேசம் செய்துவிட்டு வா என்று சொல்லுகிறார். அப்படித்தான் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் இந்த மண்ணில் அவதரித்தார்கள் என்று சொல்கிறார்கள். அப்புறம் மொத்தம் 3 முக்கியமான விஷயங்களை இதில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா,
பெருமாளின் திருவடியிலேயே புஷ்பத்தை இட்டு அர்ச்சிக்க வேண்டும், அவன் நாமத்தை உறக்க சொல்ல வேண்டும், அவன் திருவடியிலே ஆத்ம சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம சொல்லுவது ஆன்மீக நேயர்களுக்காக. சரிங்களா? ஆன்மீக புத்தகத்தில் யாருக்கெல்லாம் நாட்டம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த புத்தகத்தை நாடலாம் மிக நிச்சயமாக. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 3ஆக பிரிச்சிருக்காங்க ஆசிரியர் ஐயா. என்னென்னா, திருப்பாவியின் முதல் 10 பாசுரங்கள் அவன் பெயரினை பாடு என்கிறது. 2வது 10 பாசுரங்கள் அவன் திருவடிகளில் புஷ்பங்களை இட்டு அர்ச்சனை பண்ணு என்கிறது. 3வது 10 பாசுரங்கள் அவன் திருவடியில் ஆத்ம சமர்ப்பணம் செய் என்கிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேதங்களை விட்டு விட்டு வேதத்தின் சாரத்தனை சொன்ன ஆக்தங்கள் கற்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தின் சாரமாக இருப்பது திருப்பாவை என்று இவர் தொடங்குகிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாசுரமாக போகிறாங்க. அப்புறம் மார்கழி என்றால் மார்கசீர்ஷம் என்று சொல்லுவார்கள், மார்க்கம் என்றால் என்ன, சீர்ஷம் என்றால் என்ன, அப்படிலாம் போகுது. இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு பாசுரத்துக்கு விளக்கம் தருகிற போதும் அதனோட கூட ஆழமான தத்துவங்களையும் உள்ளே கொண்டு சேர்க்கிறார்கள். இதில் நமக்கு தெரியும், முதல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் முதல் பாசுரத்தில் போதுவோர் போதுமினோ ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படியே விருப்பம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம், கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு நல்ல ஒரு புராண சம்பவத்தை எடுத்து சொல்லிடுறாங்க. நான் முதல் முறையாக இது இப்போ தான் வாசித்தேன். மிகவும் மனது மிகவும் திருப்தியாக இருந்தது, மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் நாரதர் கண்ணனை காண வந்திருக்கிறார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் காண வந்திருக்காரு. கண்ணனுக்கு கடுமையான தலைவலி, எழுந்திருக்க முடியவில்லை என்று படுத்திருக்கிறான் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதான் பகவான் கிருஷ்ணனுக்கு தலைவலியாம், அதுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்திருக்காராம். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குற போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை, யாருடைய காலடி மண்ணாக கொண்டு வந்து என்னுடைய நெற்றியில் நீங்கள் பூசி விட்டால் என்னுடைய தலைவலியெல்லாம் போயிடும் அப்படி சொல்கிறாங்களாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே போய்ட்டு ஸ்ரீகிருஷ்ணருக்கு தலைவலியாக இருக்கிறத அவர் குணமாகணும் அப்படின்னு அவருடைய காலடி மண்ணாவது வேணும் அப்படின்னு கேட்கும்போது யாருமே அது தர தயாராக இல்லை. ஏன்னா நமக்கே தெரியும், ஏன் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் கடவுள். நம்ம இப்போ அவருக்கு நம்முடைய காலடி மண்ணை கொண்டு அவர் நெற்றியில் போய்விடணும்னா அது எப்படி, யாருக்கும் மனது வரவில்லை, அது மிகப்பெரிய பாவ செயலாக மாறிவிடும் அப்படின்னு யாருமே அதுக்கு முன் வரவே இல்லையா. எல்லார்கிட்டையும் போய் கேட்டு பார்க்குறாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க அதெல்லாம் தரமாட்டேன், இது மாதிரிலாம் கொடுக்க முடியாது, பெரிய பாவம் ஆகிடும், எனக்கு முடியாது, இது என்ன அபச்சாரம், என் காலடி மண்ணை நான் உன் நெற்றில் இடுவதா, இது தகாது என்று நாரதர் சொல்லிட்டார். நாரதர் தான் முதல்ல கேட்குறாங்க, நாரதர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ருக்மணிகிட்ட கேட்குறாங்க, அவரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்ணனுக்கு என்ன பண்ணாலும் தலைவலி போகவே இல்லையா. அப்போது என்ன பண்ணலாம் அப்படி அப்போது கண்ணன் சொல்கிறாரா, இங்கே இருக்கவங்களாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் சென்று ஆயர்பாடியில் இருக்கும் ஆய்ச்சிகளிடம் கேட்டு பாருங்கள், என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள் அப்படின்னு ஆயர்பாடிக்கு நாரதரை அனுப்புகிறாராம் ஸ்ரீகிருஷ்ணர். அங்கே போன உடனே இவங்க எல்லாமே கேட்குறாங்க, நான் துவாரகையிலேருந்து வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் ஓடி வந்து கண்ணன் எப்படி இருக்கான் எல்லாம் அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கண்ணனுக்கு இது மாதிரி தீராத தலைவலி என்று சொல்லிக்கிற போது அவள் அதை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட காலடி மண் இருந்தால் சரியாயிடும் அப்படின்னு உடனே எல்லாருமே காலடி மண் வாரி கொண்டு கொடுங்க, நாங்கள் வச்சுங்க கொண்டு போய் கொடுங்க சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கண்ணனுக்கு அதே மாதிரி நெற்றி காலடி மண் பூசுகிறாங்க, தலைவலி சரியாகி விட்டது. அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாராம், எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பாவம் வந்துடுமோ புண்ணியம் வருமோ அதெல்லாம் பார்த்து தான் என்கிட்ட வராங்க. ஆனால் ஆயர்பாடியில் இருக்கிறவர்கள் தான் தெரியும், எனக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் என்பது தான் முக்கியமே தவிர அந்த பாவம் புண்ணியமாக சேர்வதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை அப்படி சொல்லுவாங்களாம். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு மட்டுமே வச்சிருக்கக்கூடிய இந்த ஆயர்பாடு ஆட்சிகளை பற்றி இந்த கதை இருக்கிறது இல்லையா, இது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான். ஒரு தூய அன்பு இருக்கிறதா, அதுதான் உண்மையிலேயே மிக முக்கியமான மிகச்சிறந்த நல்ல பக்தி என்பதை இந்த சம்பவம் மூலம் எடுத்து சொல்லியிருக்கார். இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் எடுத்துக்காட்டுகள் முன்னே சொன்னது மாதிரி தான் திருக்குறள்லேருந்து பாரதியாருக்கு ஏராளமான மேற்கோள்கள் கொண்டு வந்து இந்த திருப்பாவை பாசுரத்துக்கு மிக அருமையாக 30 பாசுரங்கள் விளக்கம் தந்திருக்கிறார் திரு சேஷாதிரி கண்ணன் அவர்கள். ஆன்மீக அன்பர்களுக்கு மிக நிச்சயமாக நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இந்த நூல் அமையும். நாளை சந்திப்போம்.